நாட்டின் விடுதலைக்கும் இப்போது ஆளக்கூடிய நரேந்திர மோடியின் பிஜேபிக்கும் அரசுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? இல்லை. இந்த நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்ட அந்த தலைவர்கள் பட்டியலில் இந்தியாவின் அதிகார மையமாக இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தில் பதித்து வைத்திருக்கிறார்கள். சீக்கியர்கள் 66,000 பேர், பார்சிகள் 10,000 பேர், தாழ்த்தப்பட்டவர்கள் 12,000 பேர், இஸ்லாமிய பெருங்குடி மக்கள் 20,000 பேர் என்று ஒரு பட்டியலை வைத்திருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தோழர் அன்பரசு அவர்கள் வாழ்த்துகிறார். திருச்செந்தூரிலிருந்து பெரம்பலூரை நோக்கி தன்னுடைய பரப்பரை பயணத்தை தொடங்கியிருக்கக்கூடிய தமிழக மக்கள் முன்னணி இயக்கத்திற்கு முதலிலே வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நாடு விடுதலை பெற்று 75 ஆண்டுகளை கடந்துவிட்டது. அதேபோல தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலில் முதன்முதலாக 1952 அந்த தேர்தல் நடைபெற்றது. அதிலிருந்து இதுவரை இன்றைக்கு தமிழகத்தில் எத்தனையோ அரசியல் மாற்றங்கள் நடைபெற்றிருக்கின்றன. கடந்த 70 ஆண்டுகளுக்கு முன்பாக தந்தை பெரியார் போன்ற மகத்தான தலைவர்கள், தேசத்தந்தை அம்பேத்கர் போன்ற மனிதர்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தீண்டாமை ஒழிய வேண்டும் என்று புதிய புதிய திட்டங்களையும் புதிய புதிய சட்டங்களையும் கொண்டு வந்தார்கள். நம்முடைய தந்தை பெரியார் கண்ட கனவை எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முப்பெரும் தலைவர், அன்புக்குரிய தலைவர் டாக்டர் கலைஞர் பல்வேறு வகையில் நிறைவேற்றினார். ஆனாலும் இன்றைக்கும் பல பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் இருக்கின்றது. இன்றைக்கு இந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய நரேந்திர மோடி அரசு தன்னுடைய சர்வாதிகாரத்தின் மூலமாக பல்வேறு அடக்குமுறை சட்டங்களை கொண்டு வந்து இந்த நாட்டின் உரிமைக்காக போராடக்கூடிய தலைவர்களை ஒடுக்குகின்ற வேலைகளை தொடர்ந்து செய்து வருகிறது. அதே போல தமிழகத்தில் இருக்கக்கூடிய 22 ஆட்சி மொழிகளிலே ஹிந்துக்கும் தமிழுக்கும் ஹிந்திக்கும் சமஸ்கிருதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து மாற்று மொழிகளை அளிக்கக்கூடிய மறைமுக திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார்கள். அதைதான் இந்திய முழுமைக்கும் இந்தியை கொண்டு வந்ததற்கான ஹிந்தி பாட திட்டங்களை இன்றைக்கு அறிவித்திருக்கிறார். தமிழகத்திற்கு வர வேண்டிய, மாநில அரசுக்கு வர வேண்டிய கல்வி கடனை தர இன்றைக்கு ஒன்றிய அரசு மறுக்கிறது. அதற்கு காரணத்தை எதை காட்டுகிறார்கள்? நீங்கள் ஹிந்தியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மறைமுகமாக இன்றைக்கு வற்புறுத்தக்கூடிய காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கும் தமிழகத்தில் ஏன் இந்திய முழுமைக்குமே சாதிய ஆணவ படுகொலைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இந்தியா என்பது எப்படி இயங்க வேண்டும் என்று மகத்தான தலைவர், நம்முடைய தேசிய தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அழகாக வைத்துக் கொடுத்திருக்கிறார். இந்த நாட்டில் வாழக்கூடிய அனைவரும் சமம் என்பதை அடையாளப்படுத்துகின்ற விதமாக அனைவருக்கும் ஒரு வாக்கை கொடுத்தார். இந்த தேசத்தை ஆண்ட ஆங்கில பேரரசு இருந்த பொழுது இந்த நாட்டில் பல்வேறு கொடுமைகள் நடைபெற்றதாக நாம் பாட புத்தகத்தில் நாம் படித்து கேட்டிருக்கிறோம். ஆனாலும் அதையும் கடந்து இந்த நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்ட தலைவர்கள் எல்லாம் அவர்கள் அரவணைத்து நிற்கிறார்கள். இந்த நாட்டில் தீண்டாமை ஒழிய வேண்டும் என்று போராடிய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர், இஸ்லாமிய மக்களின் நம்பிக்கை பெற்ற முகமது ஜின்னா போன்ற மகத்தான தலைவர்களை வளைத்து அன்றைக்கு லண்டன் வட்டமேஜ மாநாட்டிலே அவங்களை கருத்துக்களை கேட்டார். அதன் பிறகுதான் இந்த நாடு விடுதலை பெற்றது. இந்த நாட்டின் விடுதலைக்கும் இப்போது ஆளக்கூடிய நரேந்திர மோடியின் பிஜேபிக்கும் அரசுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? இல்லை. ஆனால் இந்த நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்ட அந்த தலைவர்கள் பட்டியலில் இந்தியாவின் அதிகார மையமாக இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தில் பதித்து வைத்திருக்கிறார்கள். சீக்கியர்கள் 67,000 பேர், பார்சிகள் 10,000 பேர், தாழ்த்தப்பட்டவர்கள் 12,000 பேர், இஸ்லாமிய பெருங்குடி மக்கள் 20,000 பேர் என்று ஒரு பட்டியலை வைத்திருக்கிறார். அதில் எங்காவது பிஜேபியை சார்ந்த, பாஜகவை சார்ந்த, மோடியின் கும்பலை சார்ந்த யாராவது ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் இல்லை. ஏனென்று சொன்னால் இந்த நாட்டின் விடுதலைக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை. இதை நம்முடைய தேசிய தலைவர், உலகம் அறிந்த மாமேதை, உலக அறிஞர்களில் முதன்மையாக இருக்கக்கூடிய புரட்சியாளர் அம்பேத்கர் அரசியல் சட்டத்தின் மூலமாக இவர்களை பாதுகாக்க முடியும் என்ற திட்டத்தின் மூலமாக நாடாளுமன்ற ஜனநாயகம், சட்டமன்ற ஜனநாயகம் என்ற பெயரிலே அனைவருக்கும் சம உரிமை வழங்க வேண்டும் என்று புதிய புதிய திட்டங்களை வகுத்திருக்கிறார். நம்முடைய பகுஜன் கட்சியின் மாநில தலைவராக கூடிய அன்புக்குரிய அண்ணன் மனோகரன் சொன்னதை போல இந்த தேசத்தை கொண்டாட வேண்டிய தலைவர்கள் இருவரும் தலைவர்கள், தந்தை பெரியாரும் புரட்சியாளர் அம்பேத்கர் இருவரும் தலைவர்கள் தான்
இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கொடுமைகள் ஒழிய வேண்டும் என்று சொன்னார். தேசத்தந்தை அம்பேத்கர் வரக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்கும் என்பதை உணர்ந்து நாடாளுமன்ற ஜனநாயகம் தொடர்ந்து செயல்பட வேண்டுமானால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று சொன்னார். எதற்காக சொன்னார்? ஒரு காலகட்டத்திலே யாரு வாக்களிக்க முடியும்? படித்தவர்கள், பட்டதாரிகள், நிலம் வைத்திருக்கக்கூடிய அவர்கள் தான் இந்த நாட்டை ஆளக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை வைத்திருந்தார்கள். ஆனால் முதல் முறையாக நம்முடைய தேசிய தலைவர் அம்பேத்கர் வந்த பிறகுதான் 18 வயது நிரம்பிய அனைவரும் வாக்களிக்கலாம் என்று உரிமையை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். அண்ணன் மனோகரன் சொன்னது போல நரேந்திர மோடிக்கும் ஒரு ஓட்டு, இங்க இருக்கக்கூடிய அன்புக்குரிய தலைவர்களுக்கும் ஒரே ஓட்டு. இந்த நாட்டை யார் ஆள வேண்டும் என்று தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக எது இருக்கிறது? வாக்கு வங்கி இருக்கிறது. ஆகவே தான் இன்றைக்கு அரசியல் தலைவர்கள் இன்றைக்கு பல்வேறு இயற்கை வளங்களை கொள்ளையடித்தார்கள், கனிம வளங்களை கொள்ளையடித்தார்கள், மலைகளை சுரண்டினார்கள், போதைப் பொருட்களை கடத்தினார்கள். இதையெல்லாம் கடந்து இன்றைக்கு வாக்குகளை தூண்டக்கூடிய காட்சியை தான் இன்றைக்கு பார்த்திருக்கிறோம். நம்முடைய அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய பீகாரிலே 65 லட்சம் மக்களை வாக்கு காணவில்லை என்ற ஒரு காட்சியை பார்க்கின்ற பொழுது நம்முடைய உள்ளமே பதறி போயிருக்கிறது. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் 2000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு 10,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார். ஆனால் 65 லட்சம் வாக்குகளை காணவில்லை என்பதை போல இன்றைக்கு உலகம் முழுக்க ஒரு கேள்விக்குறி இன்றைக்கு எழுந்து கொண்டிருக்கிறது. நரேந்திர மோடியே இன்றைக்கு தமிழர்களுக்கான அதிகாரத்தை எங்களிடத்தில் கொடுங்கள் என்று, எங்கள் மக்களுக்கான உரிமைகளை தார்கள் என்று தமிழக மக்கள் முன்னணி இன்றைக்கு தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றது. அந்த மகத்தான தலைவர்களுக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, தமிழ் மொழிக்காகவும் இனத்துக்காகவும் தன் உயிரை நீத்த தாளமுத்து நடராஜன் போன்ற மகத்தான தலைவர் பெருமக்களுக்கும் தியாகிகளுக்கும் இந்த நேரத்தில் மகத்தான வீர வணக்கத்தை செலுத்தி தமிழக மக்கள் முன்னே எடுத்திருக்கின்ற அத்தனை கோரிக்கைகளையும் வென்றெடுக்க நாம் துணை நிற்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நல்லதொரு வாய்ப்புகளை நன்றி கூறி விடைபெறுகிறேன்.